ஒரு மதம் எதை பேசுகிறது? ஒரு பெண் என்ன உடை உடுத்த வேண்டும், உடை உடுத்தக்கூடாது என்பதை பற்றி பேசுகிறது. ஒரு பெண் எப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. யார் நல்லவள் யார் கெட்டவள் என்று பேசுகிறது. எத்தனை மணிக்கு எழ வேண்டும், எத்தனை மணிக்கு உறங்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. விதிவிலக்கு இல்லாமல் எல்லா மதங்களும் இதைத்தான் பேசுகிறது. ஆக மதத்தினுடைய ஆகப்பெரிய பிரச்சனை பெண் என்ன உடை உடுத்துவது, அவள் யாரிடம் பேசலாம், அவள் யாரை திருமணம் செய்யலாம், திருமணம் செய்தவன் இறந்த பின் உடன்கட்டை ஏறலாம், இல்லை வேண்டாம் அது கொஞ்சம் ஃபார்வர்டா வந்துடும், மொட்டை அடிப்போம், இல்லை வேண்டாம் கலர் ஒயிட் சாரி மட்டும் கட்டிக்கோங்க, இல்லை வேண்டாம் நீங்க ஒரு கலர் சாரி கட்டிக்கலாம், பொட்டு வைக்க வேண்டாம், இல்லை இல்லை வேண்டாம் நீங்க பொட்டும் வச்சுக்கலாம் ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டாம், இல்லை இல்லை நீங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணுங்க ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆக ஒரு மதத்தினுடைய ஆகப்பெரிய பிரச்சனை ஒரு பெண் யாரை திருமணம் செய்ய வேண்டும், எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், செத்தால் அவள் என்ன ஆக வேண்டும். ஆக இந்த ஜாதி பெருமை இல்லாட்டி இந்த இன தூய்மை என்பது பெண் உடல் மீதுதான் கட்டப்பட்டிருக்கிறது. பெண் உடல் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய கற்பின் மீதுதான் கட்டப்பட்டிருக்கிறது.